ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா திடீர்னு நான் வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. யூடியூப்ல இருந்து நிறைய ரூல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வீடியோ பண்ணுறது வந்து மனுஷங்க தான் அப்படின்னு தெரியணுமா. அதனால் சும்மா ஒரு 10 செகண்ட் மட்டும் வந்துட்டு போவேன். இன்றைக்கி வந்து நெட்டவழி வீட்டில், ஜான்ஸ்ராணி வீட்டிலலாம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷ் மேம், உங்களை பொண்ணு பார்க்க வர்றத சொன்னீங்களே, என்னாச்சு? எஸ் எஸ், பொண்ணு பார்க்க வந்தாங்கள். பட் ஐ டோன்ட் லைக் தட் மாப்பிள்ளை. வாட் ஹேப்பன் மேம்? மாப்பிள்ளை மண்டையில் முட்டை. மாப்பிள்ளை மண்டையில் எப்படி முட்டை வரும்? மாப்பிள்ளை சரியா படிக்கலையா? நோ நோ, ஹீ இஸ் ப்ரொஃபஸர் பட் ஹிஸ் மண்டை இஸ் முட்டை. முட்டை ஷேப் மீன்ஸ் நோ ஹேர். Oh, you mean Valkai? Yeah. That Valkai Maplay I don't like. So I rejected. But you also know teeth, okay? Yeah, I know. I know teeth. I am Otapalli. But I am having many hair on my Monday. Yes, you are beautiful, ma'am. Yeah, I know. I am very beautiful lady. Okay, நீங்க எப்படி மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க? Yeah, I tell you, Maplay was very tall, slim, நல்ல white color, no வழுக்கை, அப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு குக்கிங் மாஸ்டர் தெரிஞ்சிருக்கணும். வெரி 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். ஓ சூப்பர் மேம், ஆல் தி பெஸ்ட். எஸ் நான் ஃபில்டர் பண்ணி மாப்பிள்ளை எடுத்துட்டு இருக்கிறேன். பாருங்க சௌந்தர்யா மேம், உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி யூ லைக்? பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கணும், குட் ஹார்ட்டாக இருக்கணும். வாவ், வெரி நைஸ், சூப்பர். பியூட்டி இஸ் டெம்பரவரி மேம், பட் ஹார்ட் இஸ் பெர்மனன்ட். Yes, I know, but I love beauty and super hot maapillai. All the best, ma'am. Thank you so much, Parda Soundarya, ma'am. Okay, I am going second year class. Today, I am kollu isai. என்னாச்சு, மறுபடியும் முட்டையா? Yes, that isai ஒரு முட்டை girl. இன்னைக்கு அவளுக்கு மண்டையில விழ போகுது கொட்டு. முட்டை girl, I am coming. This ma'am is very time pass ma'am. பிச்சு, முட்டை காலி, முட்டை வாங்கிட்டு வா. நேத்து தானே எலிஃபண்ட் மேடம் 10 முட்டை வாங்கிட்டு வந்தேன். அது நேத்து காலையில காலி ஆயிட்டுப்பா. அது எப்படி நேத்து மதியம் வாங்கினது காலியாகும்? நான் கூட சாப்பிடலையே. என்ன இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க? மதியம் 3, நைட்டு 3, இன்னைக்கு காலையில ஒரு 3. அப்போ ஒண்ணு மீதி இருக்கா? காலையில 4. போ வாங்கிட்டு வா. எலிஃபண்ட் மேடம், எதுவுமே அளவா சாப்பிடணும்னா உடம்புக்கு ஒத்துக்கலாம போயிரும். ஏன் பணம், ஏன் முட்டை நான் திம்பேன் போ. ஏற்கனவே வெயிட் கூடி 100 வந்துருச்சு, இன்னும் கூடிராம. எல்லாம் கூடணும், பணம் கூடணும், வெயிட் கூடணும், அந்தஸ்து கூடணும், அறிவு கூடணும், முட்டையும் கூடணும். போ முட்டை வாங்கிட்டு வா. நாளைக்கு வாங்க, நான் உங்களை ஒரு ஜிம்ல சேர்த்து விடுதே. அம்மாடி, அங்கெல்லாம் வந்து என்னால இருக்க முடியாது. யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? எம்மா உடம்புலாம் வலிக்கும். அப்பதான் நீங்க ஹெல்த்தியா இருக்க முடியும், இல்லைன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க. பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் வாய்க்கு ருசியா நல்லா தின்னுட்டு சாவுதே. வாயை கட்டி வயிற்ற கட்டி ரொம்ப வருஷம் வாழ வேண்டாப்பா. தப்பா தத்துவம் பேசுறீங்க. பிச்சு, முட்டை வாங்கிட்டு வா. திருந்தவே செய்யாது. காலையில முட்டை, மதியானம் கோழி, நைட்டு மட்டன். இப்படி தின்னா எங்க உருப்படும்? சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஒரு 20 முட்டையா வாங்கு. சனிக்கிழமை ஒரு 10 முட்டையாவது தின்னாதான் உடம்புக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. சரி, தெருவில் என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாலும் போர் அடிக்கல. என்னப்பா வேணும்? 10 முட்டை கொடுங்கோ. தாரு. தம்பி, நம்ம அந்தஸ்துக்கு நீ கடை வரைக்கும் நடந்து வரணுமா? வீட்டில் வேலையாள் இருக்கவங்க சொன்னா வந்து வாங்கி கொடுத்துட போறாங்க. எதுக்கு இப்படி அலையுத? நடப்பது உடலுக்கு நல்லது அக்கா. இருக்கட்டும்பா, நம்ம வீடே எவ்வளவு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அங்க நட. எதுக்கு தெருவில் நடக்க? பெரிய இடத்த ஆட்கள் அப்படி நடக்க கூடாதுப்பா. சும்மா இரு அக்கா. கடைக்கார அண்ணா, 1 கிலோ கேரட், 1 கிலோ பீட்ரூட் கொடுங்கள். என்ன சரவண ஐயா, நீங்க கடைக்கு வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தா நானே வீட்டுல சாமா கொண்டு வந்து வச்சிருப்போம்ல. அதுதான் கடைக்காரையா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்காம நடந்து வரான். பரவாயில்லையண்ணா,
நானே வாங்கி கொண்டு போகிறேன். என் மனைவி மாசமாக இருப்பதால் அவளுக்கு கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்க வேண்டும். நல்ல தெளிவான காய்கறியாய் கொடுங்கள். இந்த எடுத்துட்டு வாரேன். தம்பி அங்க நிக்கிறது யாரு தெரியுதா? உன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்க போற 2வது புருஷன். என்ன சொல்கிறாய்? அதான்ப்பா பானுமதி இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். எங்கேயோ கோயில பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவனை வீட்டுல கூப்பிட்டு வச்சிருக்கா. இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். பணம் பணம்னு பேயா அலைவா. அவ மூஞ்சிக்கு வேற எந்த பணக்காரன் கிடைப்பான்? கடைசியில வழியே இல்ல, முத்தின கத்திரிக்காதானே அவ. அதனால பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறா. அவரை பார்க்க நல்லவர் போல தெரிகிறது. நல்ல ஆள் தானே இவகிட்ட மாட்டுவாங்க, கெட்டால் மாட்டுவாங்களா சொல்லு? ஐயா தாடிக்காரரே, சொல்லுங்க ஜிப்பாக்காரரே. என் அனுபவத்தில் சொல்கிறேன் கேளுங்கள். அந்த பானுமதி உங்களுக்கு தேவையில்லை. அவள் ஒரு பண பேய் பிடித்த பொம்பளை. பணம் பணம் என்று பேயாக சாவாள். அவளுக்கு யார் மேலேயும் எந்த ஒரு அன்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. பணத்தை எந்த நேரமும் யோசித்து கொண்டிருக்கும் ஒரு பிசாசு. என்னது இது? ஏன் பேச்சு அடிப்படுது? வாயை மூடுங்க. என்ன தெரியும் பானுமதி மேடமை பத்தி உங்களுக்கு? எங்க எலிஃபண்ட் மேடம் தங்கமானவங்க. பணத்துக்கு பின்னாடி ஓடினாலும் அவங்க மனசு தங்கம். பெரிய புடலங்காய் தங்கம். தங்கத்தை காட்டு, ஓடி விடுவாள். உன் வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்காது. சொல்வதை கேள், ஓடிவிடு. அவளிடம் அகப்பட்டு செத்து விடாதே. சரவணனுக்கு இதெல்லாம் தேவையா? மெண்டல் பையன். ஒரு பூசணிக்காவை மண்டையில் அடிச்சா பழசெல்லாம் மறந்து என் பிறத்தால சுத்தக்கூடிய ஒரு பைத்தியக்காரன். என் பானுமதி பத்தி எனக்கு தெரியும். யாரும் சொல்ல வேண்டாம். உங்களை விட எனக்கு அவளை ரொம்ப வருஷம் முன்னாடில இருந்தே தெரியும். இவன் என்ன புதுசா கதாலந்து விட்டுக்கிட்டு இருக்கான்? இப்ப தாடி, என் தம்பி சொல்றது உண்மைதான். சிக்கி சின்ன பின்ன ஆயிராத, ஓடிரு. நீ அவ பணக்காரியா இருக்கான்னு சொல்லி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்கிட்ட இருந்து என்ன புடுங்கலான்னு பாப்பா. உன் கிட்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருவா. கவனம் கவனம். எதனால் அவள் மேல் உங்களுக்கு இப்படி ஒரு காதல் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் ஒரு மோசமான பொம்பளை. பணம் என்றால் செத்து விடுவாள். என்னிடம் 2 கோடி புடுங்கி விட்டாள். அதை மனதில் வைத்துக்கொள். பானுபதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க தேவையில்லாம பண்ணாம உங்க புதுசா கல்யாணம் பண்ணிருக்கிற பொண்டாட்டி போய் பாருங்க. உன் இஷ்டம். கடவுள் ஒரு வாட்டி தான் நமக்கு ஏதாட்டும் ஒரு வழி மூலமா வெளிப்படுத்துவாங்க. பாத்துக்கப்பா தம்பி, பாத்துக்க. ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுல இருக்கிற உங்க புருஷனை வர வைக்கிற வழியை பாருங்க. ஏன் கதை இவனுக்கு எப்படி தெரியும்? தாடி பயங்கரமா நல்லா இருப்போம் பிள்ளையே. பேச்சுமணி பாவம், என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். ஆனா அந்த சரவணனுக்கு எவ்வளவு திமிரு. தாடி காதல் மயக்கத்துல இருக்கான். கொஞ்ச நாளையில சீரழிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். சரிப்பா, அந்த கடைக்காரி இருக்காரா? என்ன ஆயிட்டாரு பாரு. இருக்கட்டும், இந்த குடி மிக்கும் இந்த சரவணனுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். கடைக்காரரே, உங்களுக்கு தான் நல்ல காய்கறியா பார்த்துக்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். இருங்க தாரு. முட்டை வாங்க வந்த ஆளுங்க. ஆமா ஆமா, அவன் நல்ல முட்டையை வாங்கினானே, அவன் ஓடிட்டான். அடக்கடவுளே, ஏன்ட்டு சான்ஸ்ரானி எரிச்சலோடே இருக்க? அது சூர்யா எனக்கு எப்படி யூஸ்லெஸ்ன்னு பேர் வைக்கலாம்? என் மண்டக்குள்ள அது ஓடிட்டே இருக்கு. சரி விடு விடு. முதல்ல ஆரம்பிச்சு தானே காதல்ல முடியும். இங்கேரு, எனக்கு அவனை பிடிக்கல சரியா? எனக்கு மோதல் வேண்டாம், காதல் வேண்டாம், என்னை விட்டுரு. ஏன் மட்டும் இப்படி என் ஆசையெல்லாம் மண்ணள்ளி போடுத? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் வாக்கப்பட்டு போனதானே நினைச்சோம். நான் மொட்டை செல்லத்தோட இருப்பதை தவிர இந்த சூர்யாக்கெல்லாம் வாக்கப்பட முடியாது. நீ சும்மா ஏறி பத்துக்க. நீ இப்படி சொல்லிட்டு இருந்தனா நான் ரோட்டில் ஏதாவது போகிற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். சை, அப்படி ஏன்ட்டி போகணும்? ரோட்டில் போகிற கிழவனை ஏன்ட்டி கல்யாணம் பண்ணிட்டு போகணும்? ஆமாம், கல்யாணம் ஆகாமல் இருக்க போய் தானே எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு அலைவீங்க. நானே ஏதாட்டும் ஒரு வத்தலோ சொத்தலோ ஒரு வயசான கிழவனோ இத்து போன நாளைக்கு சாவப்புற கிழவனை கட்டிக்கிட்டு இருக்கேன். நாளும் மண்டையும் பாரு. சூரிய கதையை என்னோட விட்டுறையிட்ட பேசாத, எனக்கு அது பிடிக்கல. சரி அம்மா, பார்த்துக்கிடுவோம் போ. என்னட்டு நடையில உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்கிய? போத்து போத்து குழங்குதாடி பூவே. கேரு, நான் பயங்கர எரிச்சல் இருக்கேன். வீணா என்கிட்ட அடி வாங்கி செத்துறாத. நீ சும்மா ஏறி அவளையே நோண்டிட்டு இருக்காத. ஏற்கனவே அந்த பையன் பேரு வச்சதுல அவ ரொம்ப கடுப்புல இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு சும்மா ஏறி. அதாவது 80ஸ்ல வந்த காதல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சண்டை போட்டு அடிச்சுட்டு சாவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு லவ் வந்துடும். அப்புறம் பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ்ல சுற்றிக்கிட்டு இருந்த ஹீரோயின் திடீர்னு புடவையில் வந்து நிற்பா. எப்படின்னா மாறிட்டாலாம். அந்த மாதிரி முதல்ல ஆரம்பிச்சு காதல்ல வரபோதே. இன்னைக்கு நீ செத்துருவ. உன் புருஷன் அந்த கண்ணிகால வச்சிருக்கான்னு அந்த பாட்டி சொல்லுதுல, அது நேசமாவ போது பாரு. நீ என்னை கொண்டாலும் பரவாயில்ல, நான் இதை விடவே மாட்டேன். உன் மூச்சு பூத்து கொழுங்குது. இன்னைக்கு இவ்வளவு கொண்டு விட்டுறவே ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. சான்ஸ் நீ வீடு என்னது? சூரிய வந்ததுக்கு அப்புறம் நீ இப்படி ரொம்ப கோபக்காரி ஆயிட்டு இருக்க. ஆமாக்கா, எரிச்சலா இருக்கு.
சரி எரிச்சலா இருக்கட்டும், பள்ளிக்கூடம்லாம் திறந்தாச்சு, நம்ம ஷூஸ் கடைக்கு போகணும். ரெண்டு பேர் ஷிஃப்ட் போட்டு வேலை பார்க்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. பாவம் ஏஞ்சல் பிள்ளை காலையில போய் கடையை திறந்துட்டா. ஏஞ்சலும் இழிச்சக்காலும் இருக்காங்க. மதியான ஷிஃப்ட்டுக்கு சான்ஸ் ராணியும் நெட்டவெளியும் போயிருங்கண்ணே. எப்பாடா எங்கள் அத்தை பாட்டிக்கிட்ட இருந்து யார் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நல்ல வேலை ஜூஸ் கடையை திறந்தாச்சு. மதியான ஷிஃப்ட்டுக்கு நானும் இவளும் போயிருந்தோம். வாங்க உள்ளே வந்து எங்கள் அத்தை பாட்டிகிட்ட லேசாக சொல்லுங்க. நாங்க என்னட்டு சொல்லணும்? ஜூஸ் கடைக்கு 2 ஷிஃப்ட்டு போட்டு நாங்கள் வேலை பார்க்கணும், இவளை விடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நானே போய் ஜூஸ் கடைக்கு போகிறேன்னா அது இனி விடாது. வா மாமியார்ட்ட வர நாங்க வாங்கி கட்டணமாக்கும். வா வாங்க வாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எல்லாம் நடக்க தானே செய்யும். எல்லார் வீட்லேயும் அரைச்சதை வாங்கிட்டு வர வேண்டியதானே. வாங்க போவோம். என்ன செல்லம்மா பாட்டி, கீரையை ஆஞ்சிட்டு இருக்கீங்களாக்கும்? இல்லம்மா, ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கேன். செல்லம்மாக்காக்கு எப்பவுமே காமெடி தான். கையில கீரை இருக்கு, அப்ப கீரை ஆஞ்சிட்டு இருக்கீங்களான்னு என்னடி அர்த்தம்? சரி ஏதோ கேட்கணுமே கேட்டுவிட்டா. செல்லம்மாக்கா, இந்த ஜூஸ் கடை ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சோம்ல, அது இன்னைக்கு திறந்தாச்சு. ஏஞ்சலும் இளிச்சக்காலும் உட்காந்துருக்காங்க. மதிய ஷிஃப்ட்டுக்கு நெட்டவெளியும் சான்சரானையும் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ருங்கண்ணே. ஷிஃப்ட்டு போட்டு வேலை செஞ்சாதான் கொஞ்சம் கடையை ஓட்ட முடியும். இப்போ தானே ஒரு வாரம் வீட்டில் ஒழுங்கா அடங்கி அடங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கா. திருப்பி நீங்கள் என்ன ஜூஸ் கடை கூப்பிடுதீங்க? அவன் வேண்டாம். யோ அத்தைப்பாட்டி, வேண்டாம் கீண்டான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. நாங்கள் ஆளாளுக்கு 1 லட்சம் போட்டிருக்கோம். நீ வீட்டில் இரு. ஆமாம், ஒரு ஜூஸ் கடையும் வேண்டாம். சரி அப்படி சொல்லாதுங்க, அவ வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஜூஸ் கடைக்கும் வருவா. நல்ல கதையாக இருக்கேன்னா மாடா மனுஷியா. பத்தியா அவ இப்படித்தம்ம பண்ணுவா. வேண்டாம், அவ இருக்கட்டும். அப்படி சொல்லாதுங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்ச கடை தானே. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் தானே ஓடும். அப்புறம் ஸ்கூலு விட்டதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லாம் போனதுக்கப்புறமா அடைச்சிட்டு வர வேண்டியதானே. கொஞ்சம் பார்த்து விடுங்கண்ணே, விட்டுறாம இருந்துடாதுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தா இப்போ பழையபடி வேற இப்படி சொல்லுதில எரிச்சலாக இருக்கு. விடுங்க விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, அது சின்ன பிள்ளை எங்க? இவளுக்கு பிள்ளை ஒன்று உண்டு. அது இந்த பள்ளிக்கூடம் போயிருக்கு. 12 மணிக்கு போய் இவர் கூட்டு வருவார். ஆமாம் ஆமாம், பள்ளிக்கூடத்தில் போட்டால் தான் பேச்சு வரும். போட்டுருங்க. மெதுவாக கிட்ட போய் கிளவிட்ட நடிப்போம். அத்தை பாட்டி நான் ஒரு வாரம் உங்கள் கூட நல்லா ஒட்டிக்கிட்டேன் பார்த்தீங்களா. உங்களை விட்டு போவதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஜூஸ் கடைக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசமாக ஆயிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் அத்தை பாட்டி. அப்படியாம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு நீ கடைக்கு ஒன்றும் போக வேண்டாம், இங்கேயே ஏறி. இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? கடமை என்னை அழைக்குது. சீ, பண்ணி பொம்பளை கீழே இறங்கு. மாடு மாதிரி மேலே உட்காந்துருக்கா. பாசமாக வந்தாலும் விரட்டுறது, கோவப்பட்டாலும் கோவப்படான்னு சொல்ல வேண்டியது. நான் எங்கள் கீதாக்கா பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன். பெரியம்மா வந்துட்டான், வணங்கா முடி மண்டையன். என்னப்பா? பெரியம்மா, என் ரூம்ல போட்டிருக்கிற பெட்ஷீட்டு அப்புறம் விண்டோ ஸ்க்ரீனு எதுவுமே எனக்கு பிடிக்கல. அந்த கலர்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுக்க சொல்லியிருந்தேன். மஞ்சள் கலர் எனக்கு சுத்தமாக ஆகாது. அதுமாதிரி ஒயிட் பெட்ஷீட்டும் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் மாற்ற சொல்லுங்களேன். மிலிட்ரின்னு சீனை போடுதான். சான்ஸ் ராணி, கொஞ்சம் அதை மாற்றி கொடுமா. ஐயோ அத்தை பாட்டி, நெட்ட வழியில இருக்கும்போது எதுக்கு என்னையே போக சொல்லுதீங்க? அட கூறுகிட்டு சிரிக்கி, நெட்ட வழி அவனுக்கு வயசுக்கு மூத்தவ. அவ போய் அவன் ரூம்ல வேலை செஞ்சா அது நெட்ட வழிக்கு மரியாதை கிடையாது. அவன் மைனி, அவளுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. அதான் அவளை அவன் ரூமுக்கு போக சொல்லல. நீ சின்ன பிள்ளை தானே. ஆகா, எங்கள் அத்தை பாட்டி என் வாழ்க்கையில எனக்கு இன்னைக்கு தான் மரியாதை கொடுத்துருக்கு. ஆத்தாடி, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே. ஆமா அவங்க சொல்றது கரெக்ட் தானே. அவன் நெட்ட வழி அவனுக்கு வயசுல மூத்தவன். அவ போய் ரூம் சரி பண்றது கரெக்டா இருக்காதுலாமா. அதுக்குதான் உன்னை போக சொல்லுதாங்க. ஆமா, அத்தை பாட்டி சொன்னது அப்படியே நீ ஜெராக்ஸ் எடுத்து சொல்லுதியோ குண்டக்கா. வாய மூடு. கொஞ்சம் மாத்தி கொடுத்துட்டு வந்துருமா. எனக்கு உட்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா நிற்க முடியாதுமா. போட்டி உன்னை ரூமுக்கு கூப்பிடுதான். விளக்கு மர வச்சு மூஞ்சி அடிச்சிருவோம், ஓடிரு. ஏன் இப்படி கோவப்படுத? எல்லாத்தையும் தப்பான கண்ணோட்டத்துல பார்க்காத. கீதா வர வர எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல தெரியுமா. அப்படி எரிச்சலா வருது. வரும் அவன் மேல காதல் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என் மேல எரிச்சல்லாம் போயிடும். நீ இப்படி சொல்லியே எனக்கு காதல் வராது, ஒரு மண்ணாங்கட்டி வராதுப்ப. 5 நிமிஷத்துல வந்துருவேன். நல்லா இருந்தாம்மா, நல்ல குணமா இருந்தா சான்ஸ் ராணி. சூர்யா வீட்டுல காலடி எடுத்து வச்சான். கடுனே விழுதா எல்லார்ட்டையும். நானும் என்ன செய்ய, நம்ம மது நம்மகிட்ட கோவப்படுவாள்ல, அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு விட்டுட்டேன். ரொம்ப கோவப்படுதா என்னன்னே தெரியல. சூர்யால கண்டாலே அவளுக்கு ஆக மாட்டுக்கு. இல்ல சிலம்மாக்கா, அந்த பையலுக்கு கொஞ்சம் வாய் துடுக்கு பார்த்துக்கிடுங்க. இந்த பிள்ளை யூச்லெஸ்ன்னு சொல்லியிருக்கான். யூச்லெஸ்னா உதவா கரன்னு சொல்லியிருக்கான் பார்த்துக்கிடுங்க. வெட்டி முண்டோம் வீணா பண்ண தண்டோன்னு இருக்கான். இந்த கையில 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு விடுது. அதானே, இதான் சக்கரம் பங்கச்சக்க பூந்து விளையாடுது. அட பாவமே,
அந்த பிள்ளை மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதான் அவ கோவத்துல கடுகடுன்னு இருக்கா. ஏதோ அந்த பிள்ளையருக்கு கண்டு அந்த ரூம்ல போய் இப்ப பெட்ஷீட் எல்லாம் மாத்த போகுது. நம்ம கூட்டாளியா இருந்தா கோவம் நினைக்கப்படுவோம். ஆமா ஆமா, இவனே என்னைக்குதான் போவான்னு எனக்கு இருக்கு. இந்த கூமா பெட்டி கிழவன் கொஞ்ச நாள் வந்து தாலி எடுத்தான், இப்ப இவன் வந்திருக்கான். அந்த சாத்த அளவுக்கு மோசம் கிடையாது. மிலிட்ரிக்காரங்கிறதால கொஞ்சம் வெடவெடப்பா நிற்கான். சரி பாப்போம் என்ன வருதுன்னு பாப்போம். ஆமா சரிக்கா, அவ பெட்ஷீட் மாத்திட்டு வந்ததும் இவளையும் அனுப்பி விட்டுருங்கண்ணே. சரிம்மா. இந்த மஞ்சள் கலருக்கு என்ன குறைச்சல், இந்த வெள்ளை கலருக்கு என்ன குறைச்சல்? இப்படி அலைதானே ரசனை கெட்டவன். மந்திர காளி, கலர் எல்லாம் மாறிப்போ. ஓகே, இந்த கலர் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும்னு நினைக்கேன். பார்த்துடுவோம். மேத்தெல்லாம் ஒழுங்கா விரிச்சிருக்கான்னு படுத்து பார்ப்போம். ஆஹா, நல்ல குழு குழு இளவ மஞ்சா வாங்கி போட்டிருக்க இவனுக்கு. நல்லா இருக்கு. ஹலோ ஜானகி, என்ன பண்ணிட்டு இருக்க? பிரியாத எடுப்பான் வந்துட்டான் போலையே. என் மெத்தெல்லாம் ஒழுங்கா விரிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கலர்லாம் ஓகேவா பார்த்துடுங்க. ப்ரௌன் கலர் ஓகே. ஸ்க்ரீன் இந்த மாதிரி டார்க் கலர் தான் போடணும். சூப்பர் ஜானகி சூப்பர், இப்பதான் நல்லா இருக்கு ரூம். இங்கே பாருங்க, என் பேர் சான்ஸ் ராணி. சான்ஸின்னு கூப்பிட்டா போதும். ஜானகிங்க அதுக்கே எரிச்சலா இருக்கு. மறந்து போகுது, ஜானகினே வருது. சரி ஓகே, தேங்க்யூ சான்சி. சரி. சான்சி ஒரு நிமிஷம். இப்போ என்ன கேட்க போறான்? இன்னும் வேற எதையும் மாத்தணும்னு சொல்ல போறானா? விட்டா ரூமே மாத்தி தர கேட்பான். சொல்லுங்க. அன்னைக்கு தெரியாம யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டேன். சாரி, எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. அந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி வாயில வரும், அதான் அப்படி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. அன்னைக்கு அவ்வளவு கேட்டும் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன்ட்டா. இப்போ அவனே வந்து மன்னிப்பு கேட்கான். இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியலையே. பரவாயில்ல, இருக்கட்டும். யாரையும் அப்படி எடுத்த உடனே வார்த்தையால் மனசை வேதனைப்படுத்தாதுங்க. அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலர்லாம் தாங்க மாட்டாங்க. அடித்து அடி மறந்து பேருன்னு சொன்ன சொல்லு வந்து மறக்காது. ஓகே ஓகே, நம்ம கொஞ்சம் பார்த்து பேசுறேன், சாரி. சரி வேறேன். ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரூமை நல்லா நீட் பண்ணி கொடுத்ததுக்கு. சரி